பிரியமான நல்ல உள்ளங்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய அன்றாட உணவு நிகழ்ச்சியில் உங்களோடு இறைவார்த்தை பகிர்ந்து கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நற்செய்தியில் 2 கருத்துக்களை நாம் தியானிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த நிகழ்வில் நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த அழகான ஆசீர்வாதமான வாழ்வு முறையையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்கள் வழியாக நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைய நாளில் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக ஏராளமான செயல்பாடு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாமல் நிறைய நபர்கள் இதை விட்டு சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மனநிலையோடு சிந்திக்கவில்லை என்பதுதான் சொல்கிறது. ஏனென்றால் பார்க்கிறோம், நம்முடைய இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து 12 திருத்தூதர்களை அவர் தேர்ந்தெடுக்கிற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையோடு இருக்கிறவர்களை தான் தேர்ந்தெடுக்கிறார். உதாரணமாக படித்தவர்கள் இருக்கிறார்கள், படிக்காதவர்கள் இருக்கிறார்கள், காட்டி கொடுத்தவர் ஒருவர் இருக்கிறார், தீவிரவாதியாக ஒருவர் இருக்கிறார், வரி தண்டுபவர் இருக்கிறார், பதவி ஆசையோடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படியாக பல மனநிலையோடு இருப்பவர்களை தான் தேவன் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் தேர்ந்தெடுக்கிறார். ஆக இந்த திருத்துதரை தேர்ந்தெடுக்கும் முறையிலே ஆண்டவர் இயேசு ஒரே ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். எல்லோரையும் இருப்பவர்களை அப்படியாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழியாக இறையரசை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எல்லோரும் பல கோணங்களில் இருப்பார்கள், பல குண அதிசயங்கள் இருப்பார்கள், பல வித்தியாசமாக சிந்தியவர்களாக இருப்பார்கள். ஆனால் எல்லோரையும் வைத்துக்கொண்டு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எப்படி நாம் மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை தன்னுடைய திருத்துதர்கள் கொடுக்கிறார். தனக்கு இருந்த அதிகாரத்தை தன்னுடைய திருத்துதர்கள் கொடுக்கிறார். அருள்பொழி செய்யப்பட்ட அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறார். இது அப்படியே ஒவ்வொருவராக இப்போ திருச்சபையில் அருள் தந்தைகளிடம், நம்முடைய ஆயர்களிடமும் இது போன்ற ஆண்டவர் இயேசு அதிகாரங்கள் இருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்துவிடம் அப்பொழுது அனுபவித்த அந்த வல்லமையான ஆசீர்வாதங்களை நாம் இப்பொழுது நம்முடைய அருள் தந்தைகள் வழியாக, நம்முடைய ஆயர்களின் வழியாக, நம்முடைய அருட்சகோதரிகளின் வழியாக, இறை பணியாளர்கள் வழியாக நாம் அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தேர்ந்தெடுத்தார். எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அருள்பொழி செய்யப்பட்டார். எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வல்லமையோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைய நாளிலே நாம் தியானிக்க வேண்டும். நாம் திருப்பாடல் 133 1வது இறைவார்த்தை வாசிக்கிறோம். சகோதர சகோதரிகள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனிமையானது. நன்று, இனிமையானது. ஆண்டவர் இயேசுடைய அந்த வார்த்தை, திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தையை பாருங்கள், நன்று, இனிமையானது. அப்போ எல்லோரும் ஒன்றாக இருப்பது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தியில் பார்க்கிறோம், சகோதர சகோதரிகள் எங்கெல்லாம் ஒன்று கூடி என் பெயரால் ஒன்று கூடி இருக்கிறார்களோ அங்கு நான் இருப்பேன் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று இறைவார்த்தையை கொடுக்கிறார். அது பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே இறையரசை கட்டி எழுப்ப முடியும். எல்லோருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். எல்லோரையும் அனுசரித்து கொண்டு, எல்லோரையும் புரிந்து கொண்டு, எல்லோரையும் அவருடைய வாழ்வை தெரிந்து கொண்டு நாம் செயல்படுகிற போது நம்முடைய திருச்சபை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாம் பயணிக்க முடியும். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றாக இருப்பது நன்று. அவருடைய இருத்தல் முறை கூட தந்தை, மகன், தூய ஆவியானவருடைய ஒரு அழகான மூவொரு இறைவனுடைய இருத்தலிலே இருக்கிறார். அப்போது எல்லோரும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் ஒரு மனநிலையோடு, ஒரு இதயத்தோடு, ஒரு கருத்துகளோடு நாம் இறைவனிலே இருந்தோம் அப்படின்னா இறைவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய நற்செய்தி அதுதான் சொல்கிறது. அதிகாரம் என்பது மற்றவர்களுக்கு பணி செய்ய, அதிகாரம் என்பது மற்றவர்களுக்கு சேவை செய்ய, அதிகாரம் என்பது மற்றவர்களை ஒன்று சேர்க்க, அதிகாரம் என்பது எல்லோருக்கும் கொடுக்க. ஆக நம்முடைய அந்த அதிகாரங்கள், நம்முடைய வாழ்வு முறைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடியதாக மாற்ற ஆசீர்வாதமாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து மண்டாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்து இறையரசை கட்டி எழுப்புவோம் இறைவன் துணையோடு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.